ஒன்டாரியோ நீதிமன்றம் டேவிட் ஜஜூவா என்ற 34 வயதுடைய நபருக்கு 6.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து வந்ததாக கூறப்படும் இவர் காரில் துப்பாக்கி, கொக்கைன் மற்றும் பென்டானில் ஆகியவற்றை வைத்திருந்த குற்றத்துக்காக இந்த தண்டனையை பெற்றுள்ளார். தன்னார்வ கண்காணிப்பில் இருந்த போதே ஜஜூவா மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபட்டு பிடிபட்டுள்ளார். 13 வயதிலேயே சியரா லியோனில் இருந்து கனடாவுக்கு வந்த இவருக்கு குற்றப்பின்னணி காரணமாக ஏற்கனவே குடிவரவு அந்தஸ்து ரத்தாகிவிட்டது. சட்டப்பூர்வ வேலை கிடைக்காததே தான் குற்றப்பாதையில் ஈடுபட காரணம் என்று அவர் நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளார். ஒரு வெளிநாட்டவர் குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்றால் அவரை நாடு கடத்த கனடா எல்லை சேவை முகமை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் ஏற்கனவே பல குற்றங்களில் ஈடுபட்ட ஜஜூவா சிறை தண்டனைக்கு பிறகும் ஏன் இன்னும் கனடாவில் இருக்கிறார் என்பது பெரிய கேள்வியாக எழுந்துள்ளது. இது போன்ற வழக்குகளில் 6 மாதங்களுக்கு மேல் தண்டனை பெற்றால் நாடு கடத்தும் உத்தரவை எதிர்த்து மேன்முறையீடு செய்யும் உரிமை கிடையாது என்று சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் மனிதாபிமான அடிப்படையில் விண்ணப்பித்தல் அல்லது பிற சட்ட ரீதியிலான தடைகள் காரணமாக நாடு கடத்தல் தாமதமாகலாம் என்று கூறப்படுகிறது. கனடா எல்லை சேவை முகமை குறிப்பிட்ட நபரை பற்றி கருத்து தெரிவிக்க மறுத்தாலும் பாதுகாப்பு மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடும் வெளிநாட்டவர்களை அகற்றுவதே தங்கள் முன்னுரிமை என்று கூறியுள்ளது.